யமதர்மம் கணக்கப்பா. உச்ச நீதிமன்றம், இராணுவ உச்ச நீதிமன்றம் கைலாசத்தில் இராணுவ தளபதியார் கடவுள் முக்கால் சத்தியம். இராணுவ தளபதியார் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் கணக்கு இன்னையோட எல்லா ஆதார கார்டு நீதிமன்றத்தில் மீச்சிட்டம்பா. முதல் கணக்கு செக் பண்ணி எடுக்கிறது நீதிமன்ற கோர்ட்டில் ஆதார கார்டு அதை முதல் செக் பண்ணி கணக்கு உள்ளே தோண்டி எடுக்கிறது கணக்கு. இந்த ஆதார கார்டை தூக்கியில் தான் பஞ்சாயத்து போர்டு கணக்கு உள்ளே வந்துடும். பஞ்சாயத்து போர்டு பத்திரப்பதிவு, அடுத்தாப்பில் பேங்கு, இந்த மூணையும் தான் தூக்கணும். கம்ப்யூட்டர் பெட்டியை தூக்கி பரு ஐட்டம் பூரா நீதிமன்ற கோர்ட்டில் அரசியல்வாதி முதல் கணக்கு எடுக்கிறது. எல்லா ப்ரைவேட் பேங்கு, கவர்மெண்ட் பேங்கு எல்லாமே அந்த கணக்கை செக் பண்ணுவான். வானரப்படை, தரப்படை, விமானப்படை, அவன் டெல்லியிலேருந்து அமர்நாத்தில் இறங்கினோடனே ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு வரையில் தமிழ்நாட்டு கணக்கு எல்லாம் வெளிநாட்டு பேங்கு, உள்நாட்டு பேங்கு, இவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே அரசியல்வாதி பூரா உள்ளே மாட்டுவான். இதுதான் கணக்கு. 8 7 உழைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு. ஆனால் குடும்பமே உள்ளே போயிரும்பா. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த ஜெம்மத்தில் அழித்து வச்சுருக்கான். எல்லாமே அழித்து நாசம் பண்ணி வச்சுருக்கான். எங்கே சென்னை மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இடம் வாங்கி போட்டு வச்சுருக்கான். கன்னியாகுமரிலேருந்து சென்னை மெட்ராஸ் வரைக்கும் இடம் வாங்கி போட்டு பூரா பத்திரப்பதிவில் பூரா உட்காந்துருக்கு. என்னடா செய்ய போகிறீங்க கேள்வி கேட்டால் நாங்களே கேட்கோம். என்னடா செய்ய போகிறீங்க இந்த இடமெல்லாம், என்னடா செய்ய போறியா, அங்கே கட்டிட மாளிகையாக போட்டு என்னடான்னா எங்களுக்கு பணம் வேணும், நாங்கள் லட்ச கோடி வேணும், நாங்கள் உலகத்திலே நாங்கள் பெரிய பணக்காரனை வரணும் அப்படிங்க தமிழ்நாட்டுக்காரப்பே. இப்படியே வாய் விட்டு பேசுதான் கூட்டமாக உட்காந்து எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர், பஞ்சாயத்து போர்டு, வார்டு வரைக்கும் இந்த அரசியல்வாதி கேடு 1ஆம் நம்பர் கேடு. எப்பா நடு ரோட்டில் அப்படியே வார்டு வரைக்கும் பஞ்சாயத்து போர்டில் எத்தனை தலைவர் 76 வருஷம் இருந்தவனை தூக்கணும். இந்த ஜெம்மத்தில் இப்போ இந்த 5 வருஷம் இருந்தவனை ஒட்டை வலித்து தூக்கணும். அதுக்கு முன்னாடி 5, அதுக்கு முன்னாடி 5 இருந்தவனை பூரா ஒட்டை வலித்து தூக்கி நடு ரோட்டில் அந்த வித்தோட்டமாக விட்டு கணக்கு எடுக்க காணொலியில் விடணும். ஒவ்வொரு அரசியல்வாதியை பஞ்சாயத்து போட்டு வார்டுலேருந்து எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் இப்போ எல்லாம் உள்ள வரைக்கும் மிதிச்சிட்டேன். எல்லாம் மிதித்து ஆதார கார்டில் நிற்கப்பா. முக்கால் சத்தியம்.